வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். வணக்கம். தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிடரணி பேரவை ஜோதிடத்தாய் ஜோதிட கலையரசி KS கிருஷ்ணாணி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, குழுவில் பயணிக்கும் சக தோழிகளுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, இன்றைய பதிவாக ஜோதிடமும் மருத்துவமும். ஜோதிடத்தில் சாரத்தின் காலை பிடித்து பலன் சொல்ல வேண்டும். மருத்துவத்தில் நோயாளியின் குணம் அறிந்து அவரின் கையை பிடித்து பார்த்து நம் பலன் சொல்ல வேண்டும். இதன் அடிப்படையில் சென்ற வாரம் 8 பாவகங்கள் வரை பார்த்தோம். இந்த வாரம் லக்னத்திற்கு 9ஆம் பாவகம் தந்தை மற்றும் தீர்த்த யாத்திரை ஸ்தலங்கள், 9ஆம் இடம் என்பது இஷ்ட தெய்வம், இவைகளை குறிக்கும். இடுப்பு, தொடைப்பகுதி, முழங்கால், இறையருளால் பெறும் உடல் நலம். 9வது வீட்டதிபதி 6ஆம் வீட்டில் இருந்தால் தந்தையின் உடல்நிலை பாதிக்கும். ஜாதகனுக்கு வயதான காலத்தில் உடல் உபாதைகள் ஏற்படும். 9வது வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டில் இருந்தால் தந்தையாரின் உடல்நிலையில் மிகுந்த தோஷம் உண்டு. தகப்பனாருக்கு கண்டம் என எடுத்துக்கொள்ளலாம். புத்திர தோஷமும் ஏற்படும். ஜாதகன் தந்தையை சிறு வயதிலே இழந்திருப்பான். இந்த அமைப்புகள் 9ஆம் பாவகத்தை குறிக்கும். அடுத்து 10ஆம் பாவகம் உடலின் சக்தி, உடல் சக்தி, செயலாற்றும் திறன் மற்றும் தகுதி ஆகியவற்றை குறிக்கும் பாவகம் 10ஆம் பாவகம். குழந்தையின் நோய், எலும்புகள், முடிகள் என 10ஆம் பாவகம் சுட்டிக்காட்டும். 10ஆம் வீட்டதிபதி 6ஆம் வீட்டில் இருந்தால் உடம்பு மெலிதாக இருக்கும். 10ஆம் வீட்டதிபதி 8ஆம் வீட்டில் இருந்தால் நல்ல ஆயுள் உண்டு. புத்திர தோஷம் ஏற்படும். 10ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் வீடு. 11ஆம் வீடு என்பது கால், கண் வியாதிகளிலிருந்து ஏற்படும் நிலை நோயை குணமாகுமா என்பதையும் தெரிவிக்கும் பாவகம் 11ஆம் பாவகம். கணுக்கால், இடதுகால், பற்கள், கால்களில் கீழ்ப்பகுதி, முழங்கால் பகுதி, பாதத்திற்கு முன்பகுதி வரை ஏற்படக்கூடிய நோய்களை சுட்டிக்காட்டும் பாவகம். அது நோய் ஸ்தானங்கள் ஆகிய 6ஆம் பாவகம், 8ஆம் பாவகம், 11ஆம் பாவத்துடன் சம்பந்தப்படும் பொழுது இத்தகைய இடங்களில் நோய்கள் உண்டாகும். 12ஆம் பாவகம் பாதம், கண், மருத்துவமனையில் இருக்கும் நிலை, குடும்பத்தை விட்டு தனித்திருத்தல், தொற்று நோய் பாதிப்பால் தனியாய் விடுதியில், மருத்துவமனையில் தனிப்பகுதியில் இருக்கும் நிலை, இரகசிய நோய்கள், மனநோய், உறுப்புகளை இழத்தல், இடதுகண், இடதுகாது, பல், கால்கள், பாதங்கள், கால்விரல்கள், ஆண்கள் இடதுகண், பெண்களுக்கு வலதுகண் ஆகியவற்றை குறிக்கும் பாவகம் ஆகும். 12ஆம் வீட்டதிபதி லக்னத்தில் இருந்தால் ஜாதகன் மெலிந்த தேகத்துடன் இருப்பான். ஆனாலும் அழகான தோற்றமுடையவனாக இருப்பான். 12ஆம் அதிபதியுடன் 6ஆம் வீட்டதிபதி சேர்ந்து லக்னத்தில் இருந்தால் ஜாதகன் நீண்ட ஆயுளை பெற்றவனாக இருப்பான். உதாரணத்திற்கு சிம்ம லக்ன ஜாதகத்திற்கு 12ஆம் அதிபதி சந்திரன், 6ஆம் வீட்டு அதிபதி சனி, சந்திரன் கூட்டாக சிம்ம லக்னத்திலே வந்து அமர்ந்தால் இது போல பொருள் கொள்ளலாம். இந்த அமைப்பில் 8ஆம் வீடு பாதிப்படைந்தால் ஜாதகன் அல்ப ஆயுளில் போய்விடுவான். 12ஆம் வீட்டதிபதி 3ஆம் வீட்டில் இருந்தால் தீய கிரகங்களுடன் பார்வை இங்கே வந்து அமரும் கிரகத்தின் மீது விழுந்தால் ஜாதகனுக்கு காது சம்பந்தப்பட்ட நோய்கள் உண்டாகும். பார்க்கும் தீய கிரகத்தின் திசா புத்தியில் உண்டாகும். 12ஆம் வீட்டதிபதி 4ஆம் வீட்டில் இருந்தால் சிறு வயதிலே தாயை இழக்க நேரிடும். 12வது வீடு ரோகஸ்தானம் என்றும் 6வது வீட்டில் இருந்தால் வியாதிகள் ஏற்படும். அதனால் மருத்துவமனையில் சேர்ந்து செலவு செய்ய நேரிடும். பொருள் நஷ்டம் ஏற்படும். 12ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டில் இருந்தால் உடல் நோய் ஏற்பட்டு அதனால் செலவு ஏற்படும். 12ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டில் இருந்தால் உடல்நிலை சரியாக இருக்காது அல்லது நித்திரை இருக்காது. 12ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீட்டில் இருந்தால் சிலர் உடல் உபாதைகளாலும் உணர்வு போராட்டங்களாலும் சீக்காளியாக பிரச்சனைக்குரியவர்களாக ஆகிவிடுவார்கள். 12ஆம் வீடு 1ஆம் வீடு 6ஆம் வீடுடன் சம்பந்தப்பட்டிருந்தால் உடல் ஆரோக்கியமின்மை காரணமாக மருத்துவ செலவு, மருத்துவமனை சம்பந்தமான செலவுகள் செய்வார்கள். கல்வி ஸ்தானாதிபதி புதன் 12இல் இருந்தால் சிலர் ஊமையாக கூட இருப்பார்கள். 12இல் குரு, சந்திரன், சுக்கிரன் போன்ற சுபர்கள் இருப்பின் நிம்மதியான தூக்கம். சந்திரன் 12இல் இருந்தால் குரு பார்வை பெற்றால் அந்த ஜாதகர் எப்பொழுதும் ஒரு கவலை இல்லாமல் நன்கு தூங்குபவராக இருப்பார். சூனியம் அடைந்த பாவத்தின் நிலை. லக்னம் அடிக்கடி வியாதிகள் வரும்.
அல்லது நிரந்தர வியாதி வரலாம். சத்ரு நாசம், ஆயுள் விருத்தி. 2ஆம் இடம் கண், பல். தந்தையின் உடல்நிலை கோளாறுகளின்றி மனைவிக்கு ஆயுள் தோஷம் ஏற்படும். 3ஆம் இடம் காது பிரச்சனை, ஆண்மை குறைவு. 8ஆம் இடம் மர்ம இடங்களில் வியாதி, பெண் வியாதி, மலச்சிக்கல், வயிற்றுப்பாதைகள். 9ஆம் இடம் தகப்பனுக்கு தோஷம். இவ்வாறு நாம் பிறப்பும் இறப்பும் மனிதர்கள் கையில் இல்லை. ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட நிதியில் இறைவன் நிர்ணயம் செய்கிறான். நல்லது கெட்டதும் அவரவர் கர்ம வினையின் தொடர்புகள் ஆகும். நோய்கள் என்பது அந்தந்த காலகட்டங்களிலும் அந்தந்த கோச்சார குருவையும் சனியையும் செவ்வாயையும் வைத்து நாம் நோயின் தொடர்பை அறிந்து கொள்ளலாம். எந்த மாதத்தில் எந்த நோய் தாக்கும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். எனக்கு வாய்ப்பளித்த தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிடரணி பேரவை கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, நான் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து டாக்டர் ராஜாத்தி அவர்கள் PhD பேசுகின்றேன். தொடர்புக்கு 9790640171. ஜாதகம் எழுத, ஜாதகம் பார்க்க, ஆலோசனை பெற தொடர்பு கொள்ளலாம். வாழ்க பாரதம், வளர்க ஜோதிடக்கலை, நற்பவி உண்டாகட்டும்.